பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாருமே நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும், நம்ம எடுக்கிற முயற்சி ஆசீர்வாதமாக இருக்கணும் எல்லாருமே நினைக்கிறோம் இல்லையா? இன்றைக்கும் ஏதோ சில இடத்துல நான் செய்கிறது வாய்க்கல அப்படின்னு உங்களுக்கு இருந்தால், நம்ம செய்கிற எல்லா காரியம் வாய்க்கும்படியான ஆசீர்வாதமான தேவ வார்த்தையை 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அது தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா என்னென்ன காரியத்தை முயற்சி எடுத்து செய்கிறாரோ எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். எதிராளிகள் எசேக்கியாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வர்றாங்க. அதுல சில காரியங்களை எதிராளிகளுடைய கரத்துல கிடைக்க முடியாதபடி நமக்கு சாதகமா இருக்கணும்னு சொல்லி சில காரியங்களை எசேக்கியா செய்கிறார். கர்த்தர் வாய்க்க செய்கிறார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்னைக்கு நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். எசேக்கியா செய்த காரியம் என்ன? முதலாவது, தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்கும்படியா, தேவனுடைய ஆலயத்தை கனப்படும்படியா, ஆலயத்தை கட்டுகிற பணியில எசேக்கியா தன்னுடைய இருதயத்தை வைத்தாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எந்த ஆலயத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஆலயம் கட்டப்படும்படியாய். ஆலயம் கட்டப்படுறது அப்படின்னா ஏதோ அந்த சர்ச் உருவாக்கப்படுகிற பொழுது, அந்த கட்டடம் கட்டப்படுகிற பொழுது என்பதல்ல. அது முதலாவது காரியம். ஆனால் ஆலயத்தை கட்டுவது, ஆத்துமாக்களை தேவனுக்காய் கொண்டு வந்து சேர்ப்பது, ஆலயத்தில் ஊழியத்துக்கு உறுதுணையா இருப்பது, அந்த ஆலயத்தை கட்டுவது. தேவன் உங்களுக்கென்று நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பது. அப்படி உங்க ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியத்துல, பாஸ்டர் என்ன நம்பி எந்த ஊழியம் கொடுக்கலையே, நீங்க ஆலயத்துக்கு போகிற பொழுது உங்களுக்கென்று உங்க இருதயத்துல ஆண்டவர் உங்களுக்கு உங்க இருதய ஏற்றபடி ஒரு சில ஊழியத்தை நீங்க பராமரித்து செய்றீங்க பாருங்க. எங்க ரெகபோத் ஊழியத்துல தேவ பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து ஊழியத்தை செய்யறாங்க. ஒரு சிலர் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற பாத்திரங்கள், அவர்களிடத்துல சில காரியங்களை சொல்லவே வேண்டியதில்லை. எப்பொழுது அந்த ஊழியத்தை அவங்க பொறுப்பெடுத்தாங்களோ அவங்க கண்ணும் கருத்துமாய் தங்க கருத்துல கொடுக்கப்பட்ட வேலையை தனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த பகுதியில் செய்யறாங்க. அவர்களுடைய காரியம், அவர்கள் செய்கிறதை படிப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லா ஊழியத்திலையும் உங்க கரத்துல கர்த்தர் சின்ன வேலையை கொடுக்கிறார். ஒரு சின்ன ஊழியம், அதை சிறப்பா செய்யுங்க, தேவனுக்கு பிரியமா செய்யுங்க. நீங்க செய்வது எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. பாஸ்டர், நான் செய்யறது எல்லாம் வாய்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில எந்த இடத்துல, எந்த பகுதியில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ, ஆஷரிங் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், மீடியா மினிஸ்ட்ரியா இருக்கலாம், காஸ்பல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல், என்ன மினிஸ்ட்ரியா இருக்கலாம், எந்த ஊழியமா இருந்தாலும் அதன் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அந்த ஆலயத்துக்கென்று செய்கிற காரியம், தேவனுக்கென்று செய்கிற பணிவிடை அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஏசப்பாவை நீங்க சந்தோஷப்படுத்திட்டீங்க, மனம் குளிர செய்துட்டீங்க. நீங்க செய்யற எல்லா காரியத்தை என் ஆண்டவர் வாய்க்க செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு சிலருடைய இருதயத்துல தோன்றுகிறது, இந்த இடத்துல ஒருவேளை நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுமோ, இந்த இடத்துல இன்னும் ஆண்டருக்கென்று செய்யணுமோ, ஏதோ சபைக்கு போற வரன்னு இருக்கிற கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யணுமா, ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். என்ன காரியத்தை தேவனுக்கென்று செய்யும்படியா, இல்ல தேவனுக்கென்று வெளியில காஸ்பல் மினிஸ்ட்ரியில நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டரை பற்றி சொல்லி நண்பர்களை, உறவினர்களை ஆண்டுக்குள்ள நடத்தணும், அந்த ஊழியத்துல உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. எதை செய்தாலும் ஆண்டருடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்முடைய வழிகள், நம்முடைய காரியங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிற பொழுது நம்ம செய்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற இந்த வார்த்தையின்படி தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில உங்களை முழுமனதோடு அர்ப்பணிங்க. உங்க பலத்துல முடிந்த அளவு தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க. நீங்க செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார். நீங்க படிக்கிற இடத்துல உங்க காரியங்கள் வாய்க்கோ, உங்க தொழில், உங்க வேலை வாய்க்கோ, எல்லா இடத்துல கர்த்தர் மேன்மையான உயரங்களுக்கு, சிகரங்களுக்கு உங்களை கொண்டு போவார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.